அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் மகரம் அல்லது கும்பம் 2 ராசியில் எதில் வேணாலும் பிறந்துருங்க. இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஃபினான்சியலாக பெரிய கிரைசஸ் ஒன்றும் இல்லை. பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக யாருடைய பணமாவது உங்கள் கையில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் கொடுத்து வச்ச பணங்கள் வரல அப்படின்னா அந்த பணங்கள் வரும். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக ஆன்சியல் ப்ராப்பர்ட்டி, அன்செஸ்டல் ப்ராப்பர்ட்டி, முன்னோருடைய சொத்து இருக்குது, அதை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு அதன் மூலமாக பொருள் வரவு, தன வரவு. ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு கணவன் மூலமாக பண வரவு, பொருள் வரவு, மனைவி மூலமாக இருக்குது. ஸோ எதுக்குமே இல்லாதவங்களுக்கு வராத அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள், பென்ஷன் பணமோ, பிஎஃப் பணமோ, கிராஜுவேட்டி பணமோ, இன்சூரன்ஸ் பணமோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கையில் வர்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் தேவையில்லாத குழப்பங்கள், சிந்தனைகள் வேண்டாம். லைஃப்பில் எதெல்லாம் முதல்ல செய்யணும், எதையெல்லாம் ரெண்டாவது செய்யணும் அப்படின்னு டிசைட் பண்ணுங்கள். அதன் அடிப்படையில் நீங்கள் மூவ் ஆகுங்க. இந்த மாதம் எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் தான் இந்த மாதம் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதரி அல்லது சகோதரர் இருந்தால் அவர்களாலும் நன்மை. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடக்கலைன்னா கண்டிப்பாக சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க. எவ்வளோ எஃபர்ட் கொடுத்தாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இல்லை. நம்ம வேலையை விட்டு வெளியே போகிறதுக்கோ அல்லது வெளியேற்றப்படுவதற்கோ, வேலையை விட்டு வெளியில் லாங் லீவு போட்டு வீட்டில் இருக்கிறதுக்கோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, பர்மனெண்ட்டு, டெம்பரவரி, கவர்மெண்ட், ப்ரைவேட் செக்டர் எதில் இருந்தாலும் உங்களுடைய ஜாபில் நீங்கள் எஃபர்ட் கொடுங்க. யாரையும் பெருசாக டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. யாரையும் நம்ப வேண்டாம். குறிப்பாக உங்களுடைய கொலீக்ஸ், உங்களுடைய சுப்பீரியர், உங்களுடைய சப்பார்டினேட் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் யாரும் பெருசாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இந்த மாதத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கலைத்துறையில் இருந்தீங்கன்னா அந்தஸ்து, புகழ் கூடும். நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா எதிரிகளை ஜெயிப்பீங்க. உங்களுக்கான சமூகத்தில் மதிப்பு, மரியாதை கூடும். அது மட்டுமல்ல, சோசியல் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு அதிகரிக்கும். நீங்கள் ஒரு வேளை ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இருக்குது, அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்கும். கவர்மெண்ட் ஒரு நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப்பை உங்களுக்கு அமைச்சு கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த மாதம் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு லாங் ஜேர்னி போகணுன்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் அமையும். ரொம்ப நாளாக குழந்தைகளுக்கு நல்லது நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தைகள் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் வேலையில் எஃபர்ட் கொடுங்க. லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கல, நிறைய தடைகள் இருக்குது. என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறோமோ அதிலெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதெல்லாம் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடும், சித்தர்களுடைய தரிசனமும், விநாயகருடைய வழிபாடும் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் நீங்கள் ஏதாவது செயல்பாடு பண்ணணும் அப்படின்னா தைரியமாக பண்ணுங்கள். உங்களுக்கான தைரியம், தன்னம்பிக்கை இந்த மாதம் கூடும். ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ அதை இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துங்க. சொந்தமாக நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மார்ச் 14க்கு அப்புறம் நல்ல லாபத்தை கொடுக்கும். உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இருக்குது. பட் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதுல தான் சின்ன சின்ன தடைகள். ஸோ இந்த மாதத்தில் இதுவரைக்கும் திருமணம் வேணான்றிருந்தவங்களுக்கு அல்லது திருமணம் டிலே ஆனவங்களுக்கு மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகளால் சந்தோஷம், மகிழ்ச்சி இருந்துக்கிட்டே இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ குழந்தை பாக்கியம் உண்டு. அதுலேயும் ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் அப்படிலாம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, ஏற்றம், முன்னேற்றம் அத்தனையுமே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க. உங்களுடைய கரியரில், ஜாபில் நீங்கள் எஃபர்ட் கொடுங்க. எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வேலையில் நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க. இப்படி தான் இந்த மாதம் கிரக நிலைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது.
ஸோ இந்த மாதத்தில் இடங்கடை வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய லெவலில் நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கேன். சேல்ஸு நார்மலாக இருக்குங்கிறவங்களுக்கு நார்மலாக இருந்தாலும் உங்களுக்கான ப்ராஃபிட் கிடைக்கும். யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பை அல்லது ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ இந்த மாதத்தில் அந்த அளவுக்கு சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காரியங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதம் யாரெல்லாம் நீங்கள் நம்பியிருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அத்தனை விதமான சோசியல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அல்லது யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து புகழ் பரவாயில்லாமல் இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கான நல்ல ஸ்பான்சர்ஷிப்புக்கு நல்ல ரெகக்னைஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. தொண்டர்களுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த மாதம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக குயிக்காக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய பழக்க வழக்கங்களில் நிறைய சேஞ்சஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் அமைவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் துர்க்கையுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சிவன் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள், நன்மை ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் கும்பம் அல்லது மீனம் எந்த ராசியில் வேணாலும் பிறந்துருங்க. உங்களுக்கு புரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. பட் ஹையர் ஸ்டடியில் நிறைய பிரேக் இருக்குது. இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. யாரெல்லாம் வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். நான் ஃபர்தராக பிஹெச்டி பண்ணுறேன் அல்லது ரிசர்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதம் ரொம்ப நாளாக நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறேன். அது எப்போ வரும் தெரியலங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த மாதம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கௌரவம் செல்வம் கூடும். அதே போல் இந்த மாதத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரங்கள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், மன வருத்தங்கள், போராட்டங்கள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. குழந்தைகளால் நமக்கு பிரச்சனைகள் இருக்கிறதுனால அடக்கி வாசிங்க. குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்து இருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் அதாவது சக்ஸஸ் ஆகுமானா அடக்கி வாசிங்க. புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். ஸோ போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லை, எலிவேட்டர்ஸில் எஸ்கலேட்டரில் போகும்போதெல்லாம் கவனமாக, லிஃப்டில் எல்லாம் கவனமாக போயிட்டு திரும்புங்க. இந்த மாதத்தில் யாரையும் பெருசாக நம்பாதீங்க. எல்லாமே நம்ம நம்பிக்கைக்கும் உண்மைக்கும் நன்மையாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். யாரையுமே எதையுமே பெருசாக இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் கிரக ரீதியாக இல்லை. உறவுகள் நம்மளை விட்டு நெருங்கிய உறவுகள் பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலைகள் தான் அதிகமாக இருக்குது. அதனால் அடக்கி வாசிங்க. அதுலேயும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட சொந்த வாழ்க்கை யார்ட்டையும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இதெல்லாமே இந்த மாதம் ரொம்ப முக்கியம். ஸோ பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷனை தந்த சேல்ஸ் இருக்குது. அதே மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு சேல்ஸ் உண்டு. பட் அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் உங்கள் கைக்கு வருமானா இல்லை. இந்த மாதம் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. பட் வரவுக்கு மீறின செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய கரியரில் நீங்கள் எஃபர்ட் கொடுங்க. குறிப்பாக இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வேலைவாய்ப்புகள் பிரமாதமாக இருக்குது. அது வரைக்கும் வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்க, இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். தேவையில்லாத கடனை அவாய்ட் பண்ணுங்கள். கணவர் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு பிரிவு, அதாவது தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் இருக்குது. பிஸ்னஸ்லையுமே இன்வெஸ்ட்மெண்ட்டு பெருசாக இல்லை. பிஸ்னஸில் ப்ராஃபிட் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் சுமார். இந்த மாதத்தில் நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தரை தரிசனம் பண்ணுங்கள். துர்க்கையையும் காளியும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப நன்மையான விஷயங்களாக இருக்கும்.